தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களை மதத்தின் பெயரை சொல்லி மாயாஜாலம் செய்து கவர்ந்து விட முடியும் என்று இன்றைக்கு ஒரு காவி உடுத்திய கும்பல் இந்த நாட்டில் இன்றைக்கு களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். தன்னை தேடி வந்த முதலமைச்சர் பதவியை இன்னொருவருக்கு பெருந்தன்மையாக விட்டுக் கொடுத்த பரம்பரைக்கு பெயர் திராவிட மாடல். இதை எல்லோருக்கும் சொல்லுங்கள். முதலமைச்சர் பதவிக்காக அல்ல, முதலமைச்சர் பதவி அதிகாரம். ஆனால் அந்த முதலமைச்சர் பதவியை எட்டுவதற்கான போராட்டம் மிக முக்கியமானது. ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே பண்பாடு என்று பேசுகிற நீ ஒரே ஜாதி என்று அறிவிக்க தயாரா என்று நீங்கள் கேள்வி கேட்டால் ஆதிக்கத்தினுடைய ஆரக்கால்கள் ஆடி போய்விடும். இன்னைக்கு மேடைக்கு பேச வந்த இன்னைக்கு எனக்கு எதிர்ப்பு வருது, எனக்கு கொலை மிரட்டல் இருக்கு. சங்கிகளும் சனாதனிகளும் என்னை கொன்று விடுவதா இன்றைக்கு மிரட்டுகிறார். உள்துறை அமைச்சர், இந்தியாவுடைய ஹோம் மினிஸ்டர் ரொம்ப மதிக்கிறாங்க. அவர் சொல்லுகிறார், இந்தியாவினுடைய அபிஷியல் லாங்குவேஜாக இந்தியை கொண்டு வந்தே தீருவேன் என்று உள்துறை அமைச்சர் அறிவிக்கிறார். உங்களை நம்பி நாஞ்சில் சம்பத் தர்மபுரியில் அறிவிக்கிறேன், நாங்கள் உயிரோடு இருக்கிறவரை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் ஒத்துழைக்க முடியாது, அனுமதிக்க மாட்டோம், நாங்கள் அனுமதிக்க முடியாது. ஒரு பூத்து வருகிற புதிய தலைமுறையை புடம்போட வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் கட்டளையிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களை மதத்தின் பெயரை சொல்லி மாயாஜாலம் செய்து கவர்ந்து விட முடியும் என்று இன்றைக்கு ஒரு காவி உடுத்திய கும்பல் இந்த நாட்டில் இன்றைக்கு களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு 8 ஆண்டு காலத்தில் 10 மாநில சர்க்கார்களை கொட்டி கவிழ்த்து இந்திய துணை கண்டத்தினுடைய ஜனநாயகத்தை குற்றியிரும் கொலையுருமாக்கி இந்திய நாட்டில் ராணுவத்தையே காவிமயமாக்கி இந்த நாட்டை சனாதனத்தின் மடியில் கொண்டு உட்கார வைப்பதற்கு ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்துகிற ஒரு ஆபத்தான பேர்வழிகளின் கையில் இந்திய அரசாங்கம் இன்றைக்கு சிக்கி இருக்கிறது. இன்றைக்கு என்ன நிலைமை? நான் தம்பிமார்களுக்கு சொல்லுகிறேன், 17 வயது அவனை ராணுவத்திற்கு எடுக்கிறார்கள். அந்த திட்டத்தின் பேர் அக்ரிபாத். ராணுவத்திற்கு 17 வயதிலே எடுக்கிறார்கள். 4 வருடம் பயிற்சி கொடுக்கிறார்கள். 4 வருடம் பயிற்சி கொடுத்து விட்டு கெட் அவுட் என்று வெளியே தூக்கி வீசுகிறார்கள். வீசுகிறவர்களை யார் ஏற்றுக்கொள்வார்கள் என்று அவர்கள் யோசிக்கவில்லை. அப்படி என்றால் அவர்கள் திட்டம் என்ன? இந்த நாட்டில் வாலிபர்களை ராணுவத்திற்கு பயிற்சி கொடுத்து, ராணுவத்தின் மூலம் பயிற்சி கொடுத்து அவர்கள் ராணுவ பயிற்சி பெற்றுக் கொண்டதற்கு பிறகு இந்த நாட்டின் அழிவு சக்தியாக இருக்கிற RSSக்கு அந்த வாலிபர்களை பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கம்தான் அவர்களிடத்தில் மிஞ்சி இருக்கிறது. 17 வயதில் ஒரு பையனை ராணுவத்தில் சேர்க்க முன்வருகிறான் என்றால் அவனுடைய உயர்கல்வி கனவு தரைமட்டமாகி விடுகிறது. அவன் எதிர்காலம் குறித்து கண்ட கனவுகள் கருவிலேயே சிதைக்கப்பட்டு விடுகின்றன. அவன் தன்னுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்று ஒரு கனவு காணுகிற வயதில் அவனை ராணுவத்தில் சேர்த்து அவனை இந்த நாட்டில் RSS என்கிற ஒரு அபாயமான அமைப்புக்குள்ளே கொண்டு அடைப்பதற்கு ஒரு அரசாங்கம் இன்றைக்கு வெளிப்படையாக இயங்குகிறது. ஆனால் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் உங்களை திசை மாற்றுவதற்கல்ல, எது திசை என்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்டுவதற்காக. வாழ்தல் வேண்டி எனக்கு தந்தாய், நீ சாவை நீ உனதாக்கி கொண்டாய் என்று சொன்னாள் ஔவை கிழவி. இப்படி சாவை தனதாக்கி கொண்டு தமிழர்களுக்கு வாழ்வை பரிசாக தந்தார்கள் திராவிட இயக்கத்தினுடைய தலைவர். அந்த தலைவர்களில் முதல் தலைவர் அவர்தான் இந்த திராவிட இயக்கத்தை தொடங்கினார். அவருடைய பெயர் டாக்டர் நடேசனார். அந்த நாளில் சென்னையில் அவர் ஒரு புகழ்பெற்ற மருத்துவர். உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கு சட்டப்பேரவை உறுப்பினராக அவரை முடிசூட்டி மகிழ்ந்த திருவல்லிக்கேணியில்
அவர் இன்றைக்கு மருத்துவமனை வைத்திருந்தார். எது திராவிட இயக்கம் என்று கேட்கிறார்கள். நான் இங்கே ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த அரங்கத்தில் வந்திருக்கிற இளைஞர்களில் எத்தனை பேர் பட்டதாரிகள்? கைதூக்குங்கள். போடுங்க. உங்கள் தந்தை அல்லது தாய் எத்தனை பேர் பட்டதாரிகள்? யாரும் இல்லை. அப்பொழுது நீங்கள் முதல் தலைமுறை பட்டதாரிகள். முதல் தலைமுறை பட்டதாரிகள் 2022 டிஎன்சி மஹாலில் நீங்கள் இத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு முந்தைய தலைமுறை உங்கள் தந்தை பட்டதாரி இல்லை, உங்கள் தாய் பட்டதாரி இல்லை. இப்படித்தான் இருந்தது தமிழ்நாடு நேற்றைக்கு. இன்றைக்கு தமிழ்நாடு உயர்கல்வியில் இந்தியாவிற்கு வழிகாட்டுகிற இடத்தில் இருக்கிறது. தன்னை தேடி வந்த முதலமைச்சர் பதவியை இன்னொருவருக்கு பெருந்தன்மையாக விட்டுக் கொடுத்த பரம்பரைக்கு பெயர் திராவிட மாடல். இதை எல்லோருக்கும் சொல்லுங்கள். முதலமைச்சர் பதவிக்காக அல்ல. முதலமைச்சர் பதவி அதிகாரம். ஆனால் அந்த முதலமைச்சர் பதவியை எட்டுவதற்கான போராட்டம் மிக முக்கியமானது. இன்னைக்கு என்னாச்சு? புதிய கல்விக் கொள்கையை முதலமைச்சரை வைத்துக் கொண்டே நாட்டில் எந்த பத்திரிகையும் இதுவரைக்கும் விமர்சிக்கல. எந்த அரசியல் விமர்சகர்களும் இதுவரை கேள்வி கேட்கவில்லை. நான் உரிமையுள்ள தம்பிமார்களுக்கு முன்னால் சொல்லுகிறேன், முதலமைச்சர் ஸ்டாலினை உட்கார வைத்துக் கொண்டு சென்னை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் புதிய கல்விக் கொள்கையை நாடாளும் பிரதமர் நியாயப்படுத்துகிறார். அது என்ன புதிய கல்விக் கொள்கை? 5ஆம் வகுப்புக்கு என்ட்ரன்ஸ், 8ஆம் வகுப்புக்கு என்ட்ரன்ஸ், 11ஆம் வகுப்புக்கு என்ட்ரன்ஸ். 5ஆம் வகுப்புக்கும் 8ஆம் வகுப்புக்கும் என்ட்ரன்ஸ் வைத்தால் எத்தனை பேர் நம்மிலே மிஞ்சுவார்கள்? எத்தனை பேர் கல்வி கற்க வருவார்கள்? இதற்காகத்தான் நாம் கல்வி கற்கக்கூடாது என்பது அவர்களுடைய திட்டம். இன்னைக்கு என்ன ஆயிற்று? புதிய கல்விக் கொள்கை என்பது எல்லா பள்ளிகளிலும் சமஸ்கிருதம் கட்டாய பாடம். சமஸ்கிருதம் என்கிற மொழி அழகான மொழி. அந்த மொழியில் எழுதப்பட்ட சாகுந்தலத்தை நான் வாசித்திருக்கிறேன். அந்த மொழியில் ஆதிசங்கரர் தந்த பஜகோவிந்தத்தை படித்திருக்கிறேன், சௌந்தரிய லகரியை படித்திருக்கிறேன். ஆனால் அந்த மொழிக்கு இந்தியாவில் எல்லோரும் கற்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கிறாயே, ஏதாவது தகுதி இருக்கிறதா? இந்தியாவில் அந்த மொழியை பேசுகிறவர்களின் எண்ணிக்கை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், 24,281 பேர் தான் அந்த மொழியில் பேச தெரிந்தவர்கள். சங்கராச்சாரியாருக்கே பேச தெரியாது. 24,000 பேர் பேசுகிற ஒரு மொழிக்கு 600 கோடி ரூபாயை கொட்டி செலவழிக்கிறார்கள். என்று பிறந்தவள் என்று உணராத என் தமிழ் மொழிக்கு வெறும் 23 கோடி ரூபாய் மட்டுமே தருகிறார்கள். கொடுக்காதீங்க, தாங்கிக்கிடுவாங்க அவங்க. அதை சொல்லதான் வந்திருக்கோம். வெறும் 23 கோடி ரூபாய் தான் தருகிறார்கள். என் பெருமைக்குரியவர்களே, இன்றைக்கு வெறும் 23 கோடி தமிழுக்கு நாடாளும் பிரதமர் சென்னைக்கு வந்த அன்றைக்குத்தான் ஒரு பேரிடியான செய்தி. போலந்து நாட்டில் வார்சா பல்கலைக்கழகத்தில்
தமிழ் துறைக்கு பேராசிரியர் நியமிப்பதற்கு மத்திய அரசு ஒன்றிய அரசு ஒத்துழைக்கவில்லை என்று செய்தி வருகிறது. கடல் கடந்த நாட்டில் எல்லா பல்கலைக்கழகத்திலும் தமிழுக்கு ஒரு சேர், தமிழுக்கு ஒரு நாற்காலி போட வேண்டும் என்று அண்ணன் ஸ்டாலின் விரும்புகிறார். ஆனால் வார்சா பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியரை நியமிப்பதற்கு ஒன்றிய அரசு ஒத்துக்கொள்ளவில்லை. இப்படி கல்வியில், வேலை வாய்ப்பில், நம்முடைய உரிமையில் எட்டயபுரத்தில் பாரதி விழா, பாரதி விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கிறார் யாரு? ராஜாஜி. பாரதி விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கிறார் யார்? கானகோயிலம் எம்.எஸ். சுப்புலட்சுமி. பாரதி விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கிறார் யார்? எம்.எஸ். சுப்புலட்சுமியினுடைய கணவர் சதாசிவம் ஐயர். அவர்களுக்கு மேடையில் இடம். தரையில் உட்கார்ந்தது யார் தெரியுமா? அன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த ஓமந்தூர் ராமசாமி, அன்றைக்கு தமிழ்நாட்டின் அமைச்சராக இருந்த சுப்பராயன். முதலமைச்சர் இல்லாத ஒருவனுக்கு மேடையில் இடம். முதலமைச்சராக இருந்த ஓமந்தூர் ராமசாமிக்கும் அமைச்சர் சுப்பராயனுக்கும் தரையில் இடம். அப்படி ஒரு பாகுபாடு காட்டினார்கள். பாகுபாடு பார்க்காத, தீண்டாமை, அண்டாமை, பாராமை என்கின்ற கொடுமைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு தொடங்கப்பட்ட இயக்கம் திராவிட இயக்கம். என் தம்பி அமுதரசன் பேசும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வகுப்பை தாக்கி பேசுவாரோ என்று நீங்கள் கருதுவீர்கள். இல்லை. தந்தை பெரியாருக்கு உற்ற நண்பர் யார் என்றால் ராஜாஜி தான் உற்ற நண்பர். சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி. தந்தை பெரியார் மணியம்மையை திருமணம் செய்து கொள்ளுகிற காலத்தில் பெரியாருக்கும் மணியம்மைக்கும் 40 வயசு வித்தியாசம். பெரியாரே இப்படி செய்யலாமா என்று கேள்வி கேட்டு அதை காரணமாக வைத்துக் கொண்டு பெரியாரின் தலைமையை விட்டு பிரிந்து திமுகவை தொடங்குவதற்கான ஒரு வாசல் திறந்து விட்டது என்று அண்ணாவும் தம்பிமார்களும் வெளிவந்த காலகட்டத்தில் பெரியார் அண்ணாவின் தம்பிமார்களை கண்ணீர் துளிகள் என்று இழித்தும் பழித்தும் பேசினார். அந்த பெரியாருக்கு அன்றைக்கு ஆலோசனை சொன்னது ராஜாஜி என்று சொன்னார்கள். ராஜாஜி பார்ப்பனன் தான். நான் பார்ப்பனன் என்பதற்காக யாரையும் இருப்பதில்லை. பெரியாருக்கு அப்பா தான் தமிழ்நாட்டினுடைய முதல் கமிஷன் மண்டி, நவதானிய மண்டி வைத்திருந்த முதலாளி. அவருக்கு பேர் வெங்கடசாமி நாயக்கர். ஈரோட்டில் 7 அடுக்கு வசந்த மாளிகை. அந்த மாளிகையில் கடோர்குஜன் தூது, கண்ணன் தூது, திரௌபதி சபதம் என்று சமய சம்பந்தமான சொற்பொழிவுகள் நடக்கும். அதற்கு உபன்யாசம்னு பெயர். அந்த உபன்யாசத்தை கேட்பதற்கு வீட்டுக்குள்ளேயே 500 பேர் உட்கார்ந்திருப்பான். 500 பேருக்கு விருந்து போட்டு உபன்யாசம் செய்ய வருகிற பேச்சாளருக்கு பொற்களி கொடுத்து அனுப்புவார் தந்தை பெரியாருக்கு அப்பா வெங்கடசாமி நாயக்கர். சொற்பொழிவையும் உபன்யாசத்தை கேட்டு வளர்ந்தவர் தான் பெரியார். அவருக்கு நண்பரானார் ராஜாஜி. இவர் கடவுள் இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், பரப்புகிறவன் அயோக்கியன், வணங்குகிறவன் காட்டுமிராண்டி என்று பெரியார் உலகில் ஒரு புதிய போரை தொடுத்த பொழுது இந்த பூமியில் அதிசயங்கள் தோன்றியது. இந்த பூமியில் பெரிய அதிர்ச்சிகள் உருவாயிற்று. ஒரு சாக்ரட்டிஸிற்கு வராத துணிச்சல், ஏங்கல்ஸுக்கு வராத துணிச்சல், பெர்னாட் ஷா எண்ணி பார்க்காத ஒரு முடிவை தமிழ்நாட்டில் ஒரு பெரியார் எடுத்தார். பெரியார் கடவுள் இல்லை என்றார். கடவுள் மீது மாறாத பற்றுள்ளவராக ராஜாஜி இருந்தார். இவன் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறான். இவனுடைய நாத்திக பிரச்சாரத்திற்கு நான் தேடி வைத்த சொத்துக்களை எல்லாம் செலவழித்து விடுவான் என்று கருதி பெரியாரின் அப்பா வெங்கடசாமி நாயக்கர் எல்லா சொத்துக்களையும் பழனி ஆண்டவருக்கு என்று எழுதி வைத்து விட்டார். பெரியாருக்கு உரிமை இல்லை. பெரியார் இந்த கேள்வியை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார். எனக்கு சட்டப்படி
தார்மீகப்படி வந்து சேர வேண்டிய என்னுடைய பூர்வீக சொத்துக்கள் பழனி ஆண்டவனுக்கு என் அப்பன் எழுதி வச்சுட்டான். என் அப்பனை நான் என்னடா செய்யறது? என் அப்பனே எனக்கு எதிராக இருந்தா நான் இந்த பிரச்சாரத்தை தமிழ்நாட்டில் யாரை நம்பி செய்வதுன்னு பெரியார் கேட்டார். கேட்டுட்டு அவர் யார்கிட்ட போனார்? ராஜாஜிட்டு தான் போனார். ராஜாஜி சொன்னார், வருத்தப்படாத ராமசாமி, அதெல்லாம் பார்த்துக்கிடலாம், நீ கலங்காதே, கவலைப்படாதேன்னு சொன்னார். எப்படிடா வருத்தப்படாம இருக்கிறது? எப்படிடா கலங்காம இருக்கிறது? பட்டவர்த்தனமா பழனி ஆண்டவர் நீ எழுதி வச்சுட்டான்டா பாவின்னாரு. வருத்தப்படாத, நீ எல்லா பிரமாணத்தையும் எடுத்துட்டு வான்னு சொன்னார். எடுத்து எதுக்குடா? அதுல தான் எழுதி வச்சிருக்க, எடுத்துட்டு வாடா நீ அப்படின்னு ராஜாஜி சொல்லி பெரியார் அந்த அப்பா எழுதி வைத்த அந்த பிரமாணத்தை கொண்டு கொடுத்தார். வாங்கி படிச்சுட்டு ராஜாஜி சொன்னார், ஒன்றும் வருத்தப்படாத, எல்லா சொத்தையும் நீயே அனுபவிக்க வழி இருக்கு. எப்படிடா அனுபவிக்க முடியும்? எல்லாம் பழனி ஆண்டவனுக்கு இல்லடா எழுதி வச்சிருக்கான்னு பெரியார் மீண்டும் கேட்டார். அப்பொழுதுதான் ராஜாஜி சொன்னார், உங்க தோட்டத்திலேயே ஒரு சின்னூண்டு கோவில் வச்சு அதுக்கு பழனி ஆண்டவர் கோவில்னு பேர் வச்சு எல்லா சொத்தையும் நீயே எடுத்துக்கிடன்னு சொன்னார். ஆகவே பழனி ஆண்டவருக்கு சொத்து சேரலைன்னா அதற்கு பெரியார் காரணம் இல்லை, ராஜாஜி தான் காரணம். அதனால ஒரு இன துவேஷம் நமக்கு கிடையாது. இன துவேஷத்திற்காக அல்ல, நம்முடைய உரிமைகள் மறுக்கப்படுகிறது. 22 மாணவிகள் செத்ததற்கு பிறகு நீட்டு மசோதாவில் கையெழுத்து விட மாட்டேன் என்கிறார்கள். 21 மசோதாக்கள் இன்றைக்கு ஆளுநருடைய மேசையில் காத்திருக்கின்றன. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை உரிமையற்ற அரசாக ஒரு ஆளுநர் போட்டி அரசாங்கம் நடத்துகிறார். அன்னைக்கு நடத்தினான் திராவிட இயக்க வரலாற்றில். அவன் பேர் தான் பிரிட்டிஷ் கவர்னர் லார்ட் வில்லிங்டன். இந்தியாவில் முதலாக தொடங்கப்பட்ட தொழிற்சங்க அமைப்பு திருவிக தொடங்கிய அமைப்பு. திருவிக தான் அன்றைக்கு தமிழில் இருந்த மிகச்சிறந்த பேச்சாளர். அவர் தொழிலாளர்களுக்கு ஒரு அமைப்பை தொடங்கினார். ஏகாதிபத்தியத்தை கிடுகிடுக்க வைத்தார். இத்தனைக்கும் அவர் காங்கிரஸ்காரர். அவர் தொழிற்சங்கத்தை கட்டியமைத்தார் என்று ஆத்திரப்பட்டு பிரிட்டிஷ் கவர்னர் லார்ட் வில்லிங்டன் திருவிகாவை நாடு கடத்துவதற்கு உத்தரவிட்டார். நாடு கடக்க உத்தரவு போட்டால் துடிக்க வேண்டியது காங்கிரஸ், வெடிக்க வேண்டியது காங்கிரஸ். ஆனால் துடித்ததும் வெடித்ததும் திராவிட இயக்கம். அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த மனகல் அரசரும் வெள்ளுடை வேந்தர் சர்பிட்டி தியாகராயரும் இதை அனுமதிக்க முடியாது, ஒரு தமிழனை நாடு கடத்த துடிக்கிறார்களா என்று கேட்டு லார்ட் வில்லிங்டனுக்கு கெடு விதித்தார்கள். உங்கள் உத்தரவை திரும்ப பெறுங்கள் என்றார்கள். திரும்ப பெற முடியாது என்றார் கவர்னர். அன்றைக்கு சொன்னார் சர்பிட்டி தியாகராயரும் மனகல் அரசரும், உன்னுடைய உத்தரவை திரும்ப பெறாவிட்டால் எங்கள் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ள வேண்டியது வரும், மந்திரி சபையிலிருந்து நாங்கள் வெளியேறுகிறோம் என்று அன்றைக்கு அறிவித்ததனாலே திருவிகாவை நாடு கடத்துகிற உரிமை அன்றைக்கு இருந்த கவர்னர் திரும்ப பெற்றார் என்றால் அதற்கும் திராவிட இயக்கம் தான் காரணம், மறந்து விடாதீர்கள். இதுதான் திராவிட இயக்கம். ஆதிக்கத்துக்கு சலாம் போடுவான், பிரிட்டிஷ்காரனுக்கு சல்யூட் அடிச்சான் இல்ல. கர்நாட் என்கிற பிரபு தமிழ்நாட்டுக்கு வருகிறார். அவருடைய பதவியேற்பு விழா. ஒரு கோட் ஆஃப் கான்டக்ட் அனுப்புறாங்க. இன்னைக்கு நீட் படிக்கிற மாணவிகளுக்கு நீட் தேர்வு எழுதுகிற மாணவிகளுக்கு கோட் ஆஃப் கான்டக்ட். காதில் தோடு இருக்கக்கூடாது, கழுத்தில் சங்கிலி இருக்கக்கூடாது, பச்சை, சிவப்பு, கருப்பு வண்ணத்தில் ஆடை இருக்கக்கூடாது, உள்ளாடை இப்படி இருக்க வேண்டும், கால் செருப்பு இப்படி இருக்கணும். அன்னைக்கு கர்நாட் பிரபு அவர் பதவியேற்கிற விழாவுக்கு 40 ஆண்டு காலம் சென்னை மாநகராட்சியினுடைய உறுப்பினர், சென்னை மாநகராட்சியினுடைய முதல் நகராட்சி தலைவர் தியாகராயருக்கும் அழைப்பு வந்தது. கருப்பு பேண்ட் போட்டிருக்கணும், வெள்ளை சட்டை போட்டிருக்கணும்,
காலில் ஷூ அணிந்திருக்கணும், கழுத்தில் டை கட்டி இருக்க வேண்டும். இந்த கோலத்தோடு தான் வர வேண்டும். கோட் ஆஃப் கான்டக்ட் விதித்தான். வெள்ளை ட்ரெஸ்ஸை தவிர வேற ட்ரெஸ் போட மாட்டார் தியாகராயர். ஒயிட் அண்ட் ஒயிட். அதனாலே அவருக்கு வெள்ளுடை வேந்தர்னு பேரு. என்னுடைய சீருடையை, எனக்கு விருப்பமான ஆடையை இவர்களுக்காக நான் மாற்றி அணிய முடியாது. கர்நாட் பிரபு பதவியேற்கிற விழாவில் நான் கலந்து கொள்ளவில்லை என்று அறிவித்தார். அதற்கு பிறகு கர்நாட் பிரபு சொன்னார், வெள்ளுடை வேந்தர் சர்பிட்டி தியாகராயர் எந்த ஆடை அணிந்து கொண்டு வர விரும்புகிறாரோ அதற்கு அனுமதியுங்கள் என்று சொன்னது பிறகுதான் பதவியேற்பு விழாவிற்கு போனார். இன்னைக்கு என்ன நிலவரம்? இன்னைக்கு நேற்றைக்கு முதலமைச்சர் பேசுகிறார். எங்க? மலையாள மனோரமா, ஒரு புகழ்பெற்ற கேரளா மேகசின், அதனுடைய நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பேசுகிறார். ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே கலாச்சாரம், ஒரே ரேஷன் கார்டு, ஒரே பத்திரப்பதிவு என்று ஒரு சிமிழுக்குள் இந்தியாவை அடைக்க பார்க்கிறார்கள். இதை ஏற்க முடியாது என்று முதலமைச்சர் நேற்றைக்கு பேசியிருக்கிறார். இதற்கு என்ன பதில் சொல்வது? நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே பண்பாடு என்று பேசுகிற நீ ஒரே ஜாதி என்று அறிவிக்க தயாரா என்று நீங்கள் கேள்வி கேட்டால் ஆதிக்கத்தினுடைய ஆரக்கால்கள் ஆடி போய்விடும். அவர்கள் இன்றைக்கு ஏமாற்றுகிறார்கள். இதை யார் பேசுகிறானோ, இதற்கு எவன் எதிர்வினையாற்றுகிறானோ அவனை கைது செய்வது, கராக்கிரகத்தில் பூட்டுவது, கசையடி கொடுப்பது, அவனுக்கு மரணத்தை பரிசாக கொடுப்பது. மரணத்தை பரிசாக கொடுத்தால் வாங்கிக் கொள்வதற்கு தயார் என்று அறிவிப்பதற்கு இந்தியாவில் ஒரு அமைப்பு இருக்குமானால் அதற்கு பெயர் திமுக இளைஞரணி என்று நீங்கள் நாளைக்கு எழுத வேண்டும். நான் பேசிட்டு இருக்கும் ஒரு தம்பி உங்களுக்கு பிஸ்கட் கொண்டு வந்தார். நான் கொடுக்காதீங்கன்னு சொன்னேன். நீங்க பிஸ்கட் திங்கப்படாதுங்கிறதுக்காக அல்ல, இந்த சபையினுடைய அட்டென்ஷன், கவனம் சிதறிவிடும். அதனால சொன்னேன். அன்னைக்கு பட்டுக்கோட்டை அழகிரி சாமி பேசினான். இன்னைக்கு நாஞ்சில் சம்பத் பேசுகிறேன். நான் ஒரே மேடையில் தொடர்ந்து 9.5 மணி நேரம் பேசினேன். இரவு 10 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் அதிகாலை 7:30 மணி வரைக்கும் நான் பேசினேன். உங்க வயசுல 1989 89 நீங்கள் பல பேர் பிறந்திருக்க மாட்டீர்கள். 13 ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு, எம்ஜிஆரின் ஆட்சி காலத்திற்கு பிறகு 89 கலைஞர் முடிசூட்டுவதற்காக நடந்த பொது தேர்தலில் 1989 தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரே மேடையில் 9.5 மணி நேரம் பேசினேன். இரவு 10 மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் காலை 7:30 மணிக்கு முடிச்சேன். இடையில ஒரு சொட்டு தண்ணீர் குடிக்கல, ஒரு நிமிடம் இடைவேளை விடல, ஒரு நிமிடம் பிரேக்கே இல்லை, விடாம பேசினேன். கலைஞர் மேடைக்கு வந்தார். எவ்வளவு நேரமா பேசினேன்னு கேட்டார். 9.5 மணி நேரம் பேசினேன்னு சொன்னேன். கலைஞர் பேசும் பொழுது சொன்னார், 9.5 மணி நேரம் உபன்யாசம் செய்யலாம், சைக்கிள் மிதிக்கலாம், சர்க்கஸில் வித்தை காட்டலாம், மேஜிக் செய்யலாம், மாயாஜாலம் செய்யலாம், புராண இதிகாசங்களை கூட பேசிவிடலாம். ஒரு தேர்தல் பிரச்சார மேடையில் 9.5 மணி நேரம் பேசுவது என்பது அபூர்வம், அரிய முயற்சி. தமிழ்நாட்டில் யாருக்கும் கைவரவில்லை. இந்த சின்ன வயதில் அது சம்பத்திற்கு கைவந்திருக்கிறது. சம்பத்திற்கு வாழ்த்துக்கள். இனி பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. குத்துங்கள் உதயசூரியன் முத்திரை அப்படின்னு 5 நிமிடத்தில் பேசி முடிச்சார். இது எதுக்கு சொல்றேன்னா உங்களுக்கு ஒரு இன்ஸ்பயர், உங்களை தூண்ட வேண்டும் என்பதற்காக அல்ல. என்னை தூண்டி நான் ஒரு பேச்சாளர், திராவிட இயக்க பேச்சாளர். அவனுக்கு பேர் தான் பட்டுக்கோட்டை அழகிரி சாமி. இன்னைக்கு மேடைக்கு பேச வந்தா இன்னைக்கு எனக்கு எதிர்ப்பு வருது. எனக்கு கொலை மிரட்டல் இருக்கு. சங்கிகளும் சனாதனிகளும் என்னை கொன்று விடுவதா இன்றைக்கு மிரட்டுகிறார்கள். நான் அதில் ஒரு ட்விட்டர் போட்டேன். இந்த நாட்டில் ஒய்
பாதுகாப்பு பிரிவோடு இருப்பவரின் உத்தரவின் பேரில் என் உயிரை காவு கேட்கிறார்கள், என் உயிரை பற்றி கவலைப்பர் மட்டும் ட்விட்டர் போட்ட முதலமைச்சர் அதை பார்த்துவிட்டு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் என்னிடத்தில் பேசினார். உங்களை பாதுகாப்பதற்கு 2 எஸ்கார்டு போடுறவங்களுக்கு வேண்டாம், எஸ்கார்ட் போட்டு உயிர் வாழக்கூடிய நிலைமையில தமிழ்நாட்டில் நான் இல்லை, கோழைகள் வேண்டுமானால் பெற்றுக்கொள்ளலாம், நான் பெற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னேன். எதுக்கு சொல்றேன்னா, பட்டுக்கோட்டை அழகிரி அன்னைக்கு துறையூர், திருச்சிக்கு அந்த பக்கம் இருக்கு துறையூர்ல இருந்து சென்னைக்கு வரைக்கும் நடந்து வந்தார். 938 மொழிப்போர் வெடித்து சிதறிய காலகட்டத்தில் அந்த மொழிப்போரின் வெற்றிக்கு ஒருவன் பேச்சு காரணமாக இருந்தது. பட்டுக்கோட்டை அழகிரி 42 நாட்கள் நடந்தார். நாட்டு மக்கள் மத்தியில் அக்கினியை உற்பத்தி செய்தார். இந்திக்கு முடிவு கட்டுவதற்கு, முடிவில்லாத போருக்கு முகம் தருவதற்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் அணிவகுப்பு தமிழ்நாட்டில் தயாரானதென்றால் ஒருவன் பேச்சதற்கு காரணம். அவர் மேடைக்கு வருவார், பாம்பெடுத்து வீசுவார்கள், வெடிக்குண்டெடுத்து வீசுவார்கள், கல்லெடுத்து வீசுவார்கள். கல்லை எறிந்தால் அந்த எறிகிற கல்லை வாங்கி கொள்வார். வாங்கி கொண்டு மன்னார்குடியில் பேசினார். மன்னார்குடிக்கு பேச வந்திருக்கிறேன், நீங்கள் கல்லெறிந்து என்னை வரவேற்றீர்கள், நானும் கல்லை எறிந்தே பேசுகிறேன் என்று எறிந்த மீது திருப்பி எறிந்து பேசினார் பட்டுக்கோட்டை அழகிரி. அவர் பேசுகிறார், உண்மையை பேசினார், லட்சியத்தை பேசினார், சாகா வரம்பற்ற தத்துவத்தை பேசினார். நாஞ்சில் சம்பத்திற்கு சுயநலம் இருக்கிறது. என் அண்ணன் ஸ்டாலின் ஆட்சி நீடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த நாட்டில் நான் உயிரோடு இருக்கிற வரையிலும் என் சந்ததி நல்லாக இருக்க வேண்டுமானால் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சி தொடர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தமிழினத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சி நிலைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எனக்கு சுயநலம் இருக்கு. அன்னைக்கு ஆட்சி, சட்டமன்றம், அதிகாரம் எதுவும் இல்லாத காலகட்டத்தில் 10 லட்சம் மக்களை கொண்ட லக்சம்பர்க் உலகத்தில் தனிநாடாக இருக்கும் பொழுது, சின்னஞ்சிறிய ஜப்பானும் சீர்கெட்ட பர்மாவும் உலகத்தில் தனிநாடாக இருக்கும் பொழுது, ஒரு சிங்கப்பூர் உலகத்தில் தனிநாடாக இருக்கும் பொழுது, தக்கான பீடபூமிக்கு தெற்கே 9 சாம்ராஜ்யங்களை கட்டி வைத்த நாங்கள் ஏன் நாடு கேட்கக்கூடாது என்று நாடு கேட்டு பேசிய காலகட்டம். அந்த காலகட்டம் எப்படி இருந்திருக்கும் கூட்டம். அழகிரிசாமி பேச வருகிறார். பேச வரும்பொழுது என்ன வேணும்னு கேட்டார். நான் மேடைக்கு பேச வந்துட்டேன். அண்ணன் தடங்கல் சுப்பிரமணியம் என்ன வேணும்னு கேட்டார். ஒண்ணு வேண்டாம், அமைதியா கேட்டா போதும்னு சொன்னேன். சில பேச்சாளர்கள் சோடா கேட்பான், சில பேச்சாளர் தேநீர் கேட்பான், சில பேச்சாளர்கள் வெந்நீர் கேட்பான், சில பேச்சாளர்கள் மிளகும் கிராம்பும் கேட்பான், சில பேச்சாளர்கள் யார்கிட்டையும் சொல்லாதீங்க செம்பில கொண்டு வச்சிருங்கம்மா. நான் எதையும் சாப்பிடுவதில்லை. பட்டுக்கோட்டை அழகிரி மேடைக்கு வந்த பொழுது கேட்டார்கள், பேச போகிறீர்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று. அவர் சொன்னார், கிழிந்து நைந்து உங்கள் வீட்டில் விளக்கேற்றுவதற்கு வைத்திருக்கிற பழைய துணியை கொஞ்சம் கொண்டு தாருங்கள் என்று கேட்டார். வீட்டில் குத்து விளக்கேற்றுவதற்கு வைத்திருக்கிற பழம் துணியை பந்தாக கட்டி மேடையில் கொண்டு வைத்திருப்பார்கள். பட்டுக்கோட்டை அழகிரி பேசுவான். விண்ணிடை ரதம் உருந்து மேதினி கலக்குதற்கும், பன்னிடை தமிழை குலைத்து பாரிடை மயக்குதற்கும், மண்ணிடை வாழையந்தி பகைப்புலம் மாய்ப்பதற்கும், எண்ணிலா தமிழருளார் எனும் நிலை காண்பது என்றொன்று வெடித்து சிதறுவார். தொண்டை உடைந்து இரத்தம் கக்குவார். அந்த கொண்டு வச்ச துணியில தொடச்சிட்டு மீண்டும் பேசுவார். ஏ தாழ்ந்த தமிழ்நாடு, ஏ தன்மானங்கிட்ட தமிழ்நாடு, ஏ வீழ்ந்த தமிழ்நாடு, விசையுடிந்து போன தமிழ்நாடு, ஊக்கம் இழந்த தமிழ்நாடு, உள்வெளி இழந்த தமிழ்நாடு, கலையை உணராத தமிழ்நாடு, கடவுளின் லட்சணத்தை அறியாத தமிழ்நாடு, நீ என்றைக்கு உருப்பட போகிறாய் என்று கேட்பார். மீண்டும் இரத்தம் கக்குவார். அதே துணியை எடுத்து துடைப்பார். மீண்டும் பேசுவார். கோட்டு புலிக்குலம் வாழ குகை உண்டு, குருவிக்கு கூடுவரத்தில் உண்டு, காட்டு வயற்புற நண்டுக்கு பொந்துண்டு, கஞ்சலிக்கு ஒரு குழி உண்டு, கோட்டை அமைத்து கொடியோடு வாழ்ந்த தமிழா உனக்கு நாடு உண்டா என்று கேட்பார். மீண்டும் இரத்தம் கக்குவார்.
அந்த துணியால் இனி இரத்தத்தை துடைக்க முடியாது என்ற நிலை வருகிற பொழுது பேச்சை நிறுத்துவார். இப்படி பேசி பேசி களைத்து போனார். தாம்பரம் சானிட்டோரியம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தடங்கம் சுப்பிரமணியம் போய் அண்ணாவிடத்தில் தருமபுரிக்கு ஒரு தேதி தாருங்கள் என்று கேட்டால், அண்ணா அன்றைக்கு ஆர் சின்னசாமியிடம் சொன்னார், வி கோவிந்தசாமியிடம் சொன்னார், தருமபுரிக்கு தேதி தாருங்கள் என்று கேட்கிற ஆர்சி, நான் தருமபுரிக்கு பேச வேண்டுமானால் என்னுடைய நண்பன் பட்டுக்கோட்டை அழகிரி தாம்பரம் சானிட்டோரியம் மருத்துவமனையில் சாக கிடக்கிறான். அவனை காப்பாற்றுவதற்கு என் கையில் காசு இல்லை, கழகத்தின் கருவூலத்தில் நிதி இல்லை, காப்பாற்ற வழி தெரியவில்லை. நான் தருமபுரிக்கு பேச வர வேண்டும் என்றால், ஆர்சி எனக்கு ஒரு 100 ரூபாய் மணி ஆர்டர் அனுப்பு, அதை பெற்றுக்கொண்டதற்கு பிறகு உனக்கு தேதி தருகிறேன் என்று ஒரு லட்சியவாதியின் உயிர் காக்க அண்ணா 100 ரூபாய்க்கு பேசிய மேடை இந்த மேடை. இந்த மேடைக்கு ஒரு வரலாறு உண்டு. இன்னைக்கு அவன் நினைக்கிறான், நான் உங்களுக்கு எச்சரிக்கையாகவே சொல்லிட்டு போறேன், உள்துறை அமைச்சர், இந்தியாவுடைய ஹோம் மினிஸ்டர், நான் ரொம்ப மதிக்கிறேன். அவர் சொல்லுகிறார், இந்தியாவினுடைய அபிஷியல் லாங்குவேஜாக இந்தியை கொண்டு வந்தே தீருவேன் என்று உள்துறை அமைச்சர் அறிவிக்கிறார். உங்களை நம்பி நாஞ்சல் சம்பத் தர்மபுரியில் அறிவிக்கிறேன், நாங்கள் உயிரோடு இருக்கிறவரை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் ஒத்துழைக்க முடியாது, அனுமதிக்க மாட்டோம், நாங்கள் அனுமதிக்க முடியாது. அன்னைக்கு இதைத்தான் சொன்ன. உங்க வயசவன் சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட், அவன் பெயர் ராஜேந்திரன். மண்ணெல்லாம் வீரம் பேசும், மலரெல்லாம் தமிழாய் நாறும், பெண்ணெல்லாம் புலியாய் சீரும், சிவகங்கை சீமையில் பிறந்து சிதம்பரத்தில் கலை தேட போற மாணவன் அன்றைக்கு எப்படி அறிவித்தார்கள்? அவன் சிதம்பரம் வீதியில் போர்வலம் வந்தான். துப்பாக்கி குண்டுகள் மாறி மழையன் அவன் மார்பை பிளந்தது. சட்டையை அவிழ்த்து காட்டிவிட்டு மரணத்தை முத்தமிட்டான். சிவகங்கை ராஜேந்திரன் செத்து போகவில்லை, தர்மபுரியிலும் 10 பேர் உதயமாவார்கள். இந்தியாவின் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு நான் எச்சரிக்கிறேன். அன்றைக்கு கீழப்பட ஒரு சின்னசாமி, விராலிமலை சண்முகம், உடையார்பாளையம் மரத்தில் உயிரோடு தொங்கினானே வேலாயுதம், மாயவரத்தில் நஞ்சருந்தி செத்தானே சாரங்கபாணி, 38 மொழிப்போரில் களப்பலி ஆனானே, அன்றைக்கு 1938 என் பெருமைக்குரியவர்களே, கோயம்புத்தூரில் ஆரோக்கியசாமி, கோடம்பாக்கத்தில் சிவலிங்கம், 38 தாளமுத்து நடராஜன் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்வதற்கு கங்க ஜலத்தை முண்டு அம்பாளுக்கு விடுவதைப் போல அண்ணன் சிலையை அரவணைத்துக் கொண்டு பெட்ரோலை எடுத்து தன்னுடைய தலைக்கு விட்டு தன்னுடைய தேகத்திற்கு தானே தீயை பற்ற வைத்து பற்றி பிடித்து எரிகிற தீ கொழுந்து விட்டு எரிகிற பொழுது அப்பா முத்து பற்கள் வெடித்து சிதற, மோகன முடி கருகி சுருள, வறண்ட வயலை போல உடம்பு பாளம் பாளமாக வெடிக்க, உடம்பிலிருந்து தண்ணீர் ஆறாகி ஒழுக, நிற்க சக்தியற்று நிலத்தில் சாய்ந்து கீழே விழுகிற பொழுதும் அன்னை தமிழ் வாழ்க, ஆதிக்க இந்தி வீழ்க என்று உயிர் போகும் வேளையிலும் அன்றைக்கு ஒரு மரண வாக்கு மூலம் தந்துவிட்டு போன எங்கள் மூதாதையர்கள் இந்த இயக்கத்தை இன்னும் நாங்கள் உயிர்த்தோடு வைத்திருக்க எங்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். அந்த வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். உயிர் வெல்லம் அல்ல. வாழ்க்கை என்பது 1.5 அடியில் பிறந்து 6 அடிக்கு வளர்ந்து மண்ணுக்கு உரமாவதல்ல. நிலத்தில் விளைந்தவைகளை தின்று திரிந்து கதை முடிப்பதல்ல. உண்ட உணவின் கொழுப்புக்களை பிறரோடு கூடி தணித்துக் கொள்ள வேண்டும் என்கிற தன்னிச்சையின் பார்ப்பட்டதல்ல. வாழ்க்கை என்பது ஒரு லட்சியத்திற்காக வாழ்வது. நாங்கள் திராவிட இயக்கத்திற்காக வாழ்கிறோம். நாங்கள் திமுகவுக்காக வாழ்கிறோம். இந்தியாவில் தனித்துவமும் மகத்துவம் பெற்ற ஒரு பண்பாட்டுக்காக நாங்கள் வாழுகிறோம் என்று சூளுரை எடுத்துக்கொண்டு
இந்த இயக்கத்தினுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு தடங்கம் சுப்பிரமணி இடுகிற கட்டளையை, சந்திரமோகன் இடுகிற கட்டளையை, அது எதுவாக இருந்தாலும் அதற்கு செவி கொடுப்பதற்கு மட்டுமல்ல தலை கொடுக்கவும் தயார் என்று இந்த சபதம் ஏற்றுக்கொண்டு வருகிற நாளில் மீண்டும் சந்திப்போம். உங்கள் நெஞ்சத்தில் அக்கினிகளை பற்ற வைப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி இதுகாரும் அமைதியாக கூட்டம் கேட்ட உங்களை வணங்கி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.